விநாயகருக்கு அன்றைக்கு சத்துவ குணமுடைய கொழுக்கட்டையை படைக்கின்றார்கள். மதுரை திருக்கோயில்ல பார்த்தீங்கன்னா முக்குருணி விநாயகர் என்ற ஒரு விநாயகர் இருக்கின்றார். அவர் தெற்கு நோக்கிய சன்னதியோடு அமைந்திருக்கின்றார். நாம் வடக்கு நோக்கி வணங்கும் முகமாக அமைக்கப்பட்டு இருக்கின்றது. அந்த விநாயகர் 12 அடி உயர விநாயகராக அமைக்கப்பட்டு இருக்கிறார். ஏனென்றால் 12 என்பது துவாத சாந்த நிலை என்று சொல்லப்படுகிறது. அதாவது 11வது ஏகாதச நிலைக்கு அடுத்த 12வது நிலையாக அதற்கும் மேற்பட்ட 13வது திரேவ சார்ந்த சிவவெளியாக நமக்கு இருக்கின்றது. அதை வைத்துதான் மதுரையையும் துவாத சாந்தபதி என்று சொல்வார்கள். 12 நிலைகளை கடந்த 13வது அனுபவம் தரக்கூடிய வெளி என்று சொல்லப்படும். அதனால்தான் மதுரையை சுற்றியும் வீதிகள் எல்லாம் அதை மாதிரி அமைத்தார்கள். கிழக்கு வெளி வீதி, வடக்கு வெளி வீதி, தெற்கு வெளி வீதி, மேற்கு வெளி வீதி என்றெல்லாம் வெளி வீதியாக அமைத்திருந்தார்கள் நம்முடைய ஞான பெரியோர்கள். ஆனால் இது சாதாரணமா ஏதோ கோயிலுக்கு வெளியில இருக்க வெளி வீதி என்றுதான் சாதாரண எல்லாரும் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். அது சொக்கேசராகி அந்த நமது மூளை நடுத்தளத்தில் சுயம்புவாக எழுந்தள்ளி இருக்கக்கூடிய மாற்றறியாத செழும் பசும் பொன்னாக விளங்கக்கூடிய அந்த சொக்கேசர் நமக்குள் இருந்து விளங்குகின்ற அக வெளியைத்தான் புறத்திலே ஒரு அடையாள திருக்கோயிலாக நமக்கு மதுரை துவாத சாந்தபதியாக அமைத்திருக்கின்றார்கள். அது மாதிரிதான் அந்த சொக்கேசருக்கு அடுத்த தெற்கு பிரகாரத்துலதான் அந்த 12 அடி உயர விநாயகர் அமைக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கு முக்குருணி அளவு உடைய அரிசியினால் ஒரே கொழுக்கட்டை செய்து படைத்து பிரசாதம் செய்கின்றார்கள். முக்குருணி என்பது ஒரு குருணிக்கு 6 படி, 3 குருணிக்கு 3 18 படி உடைய அந்த அரிசியினால் அந்த கொழுக்கட்டை செய்யப்படுகின்றது. ஆகையினால இதெல்லாம் நம்ம தமிழ் எண் கணக்கு, இந்த கணக்கெல்லாம் இப்ப பள்ளிக்கூடத்துல பாடமா வைக்கிற ஆங்கிலேயனுடைய கணக்கு, மேல்நாட்டு கணக்குகளை தான் நான் படித்து கொண்டு அலைகின்றோம். இவைகளையும் நம்முடைய பாடங்கள்ல தமிழ் எண் கணக்கு முறையும் கொண்டு வர வேண்டும். அது யார் கொண்டு வருவார்களோ தெரியல. அதனால தமிழ் எண்ல அதான் எண்ணும் எழுத்தும் கண்ணன தகும் என்று சொல்லப்படுகின்றது. எண்ணாகிய அந்த அகரமாகிய 8 என்ற எழுத்தும் உகரம் என்ற எழுத்தும் உகரமாகிய அந்த உயிர் எழுத்தும் 8ம் 2ம் சேர்ந்தபோது நமக்கு ஆன்மாவாகிய 10 ஆகிய ஞான கண்ணாக விளங்குகிறது. இதைத்தான் எண்ணும் எழுத்தும் கண் என தகும் மெய்ஞான கண்ணாக நமக்கு விளங்குகிறது. 8 ஆகிய உடம்பில் 2 இந்த உயிர் உணர்வுல உயிரும் ஆகிய மூச்சு காற்றும் அதுல அறிவாக விளங்கக்கூடிய உணர்வும் 2 சேர்ந்து இருந்து இது 3ம் சேர்ந்து புருவ மத்திய ஸ்தானத்தில் நாம் ஒன்றி நிற்கும் பொழுதுதான் அந்த கண் ஆகிய ஞானக்கண் நமக்கு வெளிப்படைகிறது. அதைத்தான் எண்ணும் எழுத்தும் கண்ணன தகும் என்று நம்முடைய முன்னோர்கள் சொன்னார்கள். ஆகையினால எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவை இரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு என்பது திருவள்ளுவர் பெருமானுடைய திருக்குறளாகவும் இருக்கின்றது. ஆகையினால வாழக்கூடிய மனிதன் ஞானக்கண்ணை அந்த முக்கண் விநாயக மூர்த்தியை அவன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அதையெல்லாம் செய்யப்பட்டு இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ளுதல் வேண்டும். அப்படி அந்த விநாயகருக்கு முக்குருணி விநாயகருக்கு அதான் முக்கு உரு நீ. முக்கு என்பது 3 சந்தி, அதாவது நம்முடைய 2 கண்களும் சுழுமுனா நாடியாகிய அக்னி கலையும் சந்திக்கக்கூடிய அந்த புருவ மத்திய ஸ்தானம் தான் முக்கு அல்லது முச்சந்தி என்று சொல்லப்படுகின்றது. அதான் முப்பால் என்று சொல்வார்கள். அதனாலதான் சங்கமேஸ்வர இடம், அதாவது 3 கடல்கள் 3 நதிகள் சந்திக்கக்கூடிய இடம் என்றெல்லாம் சொல்வார்கள். அதுக்கு பேர் சங்கமேஸ்வர நிலையம், இந்த மாதிரி எல்லாம் பெயர் வைத்திருக்கின்றார்கள். அது புறத்துல தத்துவ கற்பனையாக அந்த மாதிரி நம்முடைய சித்தர்கள் புறத்துல வழிபாடு செய்து அகத்துல போய் அந்த புருவ மத்திய ஸ்தானமாகிய முச்சந்தியில் நின்று அந்த முக்குருணி விநாயகரை கண்டு, தனித்தலைமை கடவுள் தான் முக்குருணி விநாயகர் ஜோதிமயமாக விளங்கக்கூடியவர், அவரை கண்டு அவருடைய அருள் பெற்று நிலைத்து வாழட்டும் என்றுதான் அப்படியெல்லாம் புறத்துல திருக்கோயில்களை அமைத்து வைத்தார்கள். ஆனால் அந்த அக உண்மையெல்லாம் இன்று மறைந்து போய் வெறும் விநாயகரை களிமண்ணால் செய்து ஆங்காங்கே வைத்து வழிபாடு செய்து 3ஆம் நாள் கொண்டு கரைத்து விடுகின்றார்கள். அதுக்கு பலகாரங்களை வைத்து படைத்து சாப்பிட்டு விட்டு போயிடுறாங்க. மெய்ஞான உணர்வை பெற்றுக்கொள்வதற்கு இந்த புற வழிபாடோடு அக வழிபாடையும் மனிதன் செய்து பழகுதல் வேண்டும் என்பதுதான் வள்ளல் பெருமானுடைய சமரச சுத்த சன்மார்க்க விளக்கமாக இருக்கின்றது. வெறும் புற வழிபாட்டால் பிரயோஜனம் அல்பமாகத்தான் இருக்கும்.
அகத்திலும் அதை உணர்ந்து விட்டோமானால் அவனுக்கு அகமும் புறமும் சேர்ந்த, ஏன்னா மனிதனுக்கு உயிரும் இருக்கணும், உடம்பும் இருக்கணும். வெறும் உடம்பு சவம் மாதிரிதான். வெறும் புற வழிபாடு சவம் போன்ற ஒரு சாதாரண பிழைப்பு தான் கிடைக்கும். உயிரும் இருக்கும் பொழுதுதான் அவனுக்கு அந்த உயிராகி அருள் சக்தி கிடைக்கும் பொழுதுதான், உயிரே அருள் சக்தியை தான் குறிக்கும். அந்த உயிராகி அருள் சக்தி கிடைக்கும் பொழுது அவனுக்கு இந்த உடம்புல ஆற்றல், அனுபவம் எல்லாத்தையுமே ஒரு சாதாரண சர்க்கரையை சுவைக்கவும் மேலான பேரின்பமாகிய வீட்டு இன்பத்தை, சிவானுபூதியை, கடவுள் இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய நிலையும் இந்த உடம்பும் உயிரும் சேர்ந்து ஆன்ம நிலையில் இருந்து உணரும் பொழுதுதான் அவனுக்கு கிடைப்பதாக இருக்கிறது. ஆகையினாலதான் அகவாழ்வும் வேண்டும், புறவாழ்வும் வேண்டும், ரெண்டுமே வேண்டும் என்று நம்முடைய வள்ளல் பெருமான் வலியுறுத்துகின்றார். அதனால்தான் அவர் உலகியலோடு அருளியலும் ஒருங்கரிய உணவிலிருந்து உணர்த்தி என் உயிர்க்குயிராய் விளங்கி திலகமென என் சென்னிமிசை அமர்ந்த திருவடிகள் என்று அருட்பிரகாச மாலையில பாடுறார். உலகியலோடு அருளியலும் ஒருங்கு அறிய என் உணர்விலிருந்து உணர்த்தி உயிர்க்கு உயிராய் விளங்கி திலகமென என் சென்னிமிசை அமர்ந்த திருவடிகள் என்று இறைவனுடைய திருவடிகள் அப்படி புறத்துல இருக்கக்கூடியது. மனம், இந்த உடம்பு, இந்த உலகமெல்லாம் ஆகிய எல்லாம் ஒரு திருவடியாகவும், நம்முடைய அகத்திலே மற்ற பூத பௌதிகங்கள்ல அணுவுக்கு அணுவாகவும், மனிதனுடைய சிறநிலத்தில் ஆன்ம அணுவாகவும், அதில் விரியக்கூடிய உயிராக, அறிவாக, மனமாக அப்படி விளங்கி கொண்டிருக்கிறது. அதனால அகமும் புறமும் சேர்ந்து இருக்கக்கூடிய தாமரையாகிய நாமும் அவரும் ஒன்றி இருக்கக்கூடிய அந்த தாமரை என்று சொல்லக்கூடிய இரண்டு நிலைகளும் சேர்ந்த அணுவும் மனிதனுக்கு கிடைத்தால்தான் அவன் பேரின்பம் பெற்று வாழ முடியும். அந்த பேரின்ப சித்தி பெறுவதற்காகத்தான் இந்த விநாயகர் சதுர்த்தி மூன்றாம் பிறைக்கு அடுத்த 4வது பிறை வரக்கூடிய சதுர்த்தி திதியில் கிடைக்கின்றது. அந்த ஆணவம், மாயை, கண்மம் என்று சொல்லக்கூடிய அந்த மும்மலங்கள் ஒழிக்கப்பட்ட போதுதான் அந்த மூளை நடு ஜோதியாகிய அந்த மூல முதல்வனாகிய அந்த விநாயக மூர்த்தி அருட்பெருஞ்சோதியாகிய நம்முடைய அகத்தில் எழுந்தருளி நமக்கு முத்தேக சித்தியையும் கொடுத்து விடுகின்றார். இந்த உடம்பு அழியாத தன்மையை கொடுத்து நம்முடைய அறிவும் உயிரும் நிலைத்திருக்கக்கூடிய பிரணவ தேகமாக கொடுத்து ஆன்மாவை ஞான தேகமாக எங்கும் எப்போதும் நிறைந்திருக்கக்கூடிய அனுபவத்தை கொடுத்து எப்போதும் நம்மை வாழ்வித்து விடுகின்றார். இந்த வாழ்க்கையை தான் திருவருட்பிரகாச வள்ளல் பெருமானுக்கு அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். அதனால அந்த முறையிலே தான் இந்த விநாயக பெருமானுடைய சதுர்த்தி விழாவை நாம் எல்லோரும் சிறப்பாக உணர்ந்து கொண்டாடி பேரின்பத்தை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய முன்னோர்கள் நம் நாட்டில் தெரிந்தோ தெரியாமலோ வழி வழியாக இந்த விநாயகர் வழிபாடை எல்லோருமே கொண்டாடி கொண்டு வருகிறார்கள். இனிமே காலம் அடுத்து விட்டதால், அருள் நெறி இந்த உலகத்தில் தலைக்க ஆரம்பித்து விட்டதால், இனி அக உண்மை விநாயகர் மூர்த்திகளுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய அக உண்மையெல்லாம் இனி வெளிப்படும். அதனால் மனிதன் ஆன்ம அனுபவம் முற்று அகிலமாம் சகோதரத்துவம் ஆன்ம நேயத்தோடு எல்லா உயிரும் என் உயிர் என்ற ஆன்ம நேயத்தோடு வாழக்கூடிய கொலைபுலை தவிர்த்த ஜீவகாருண்யம் உடைய அருள் நெறி வாழ்க்கையை அவன் நடத்தி திருவள்ளுவர் சொல்லி இருக்கக்கூடிய கொல்லாமை, புலால் உள்ளாமை, கல்லுண்ணாமை என்ற அறநெறியை கடைபிடித்து அன்பின் வழியது உயிரிழை என்று அவர் சொன்ன அந்த அன்பு நெறியிலே தழைத்து பேரின்பமாகிய விநாயகரை பெற்று வாழக்கூடிய காலம் வந்து கொண்டிருக்கிறது, வந்துவிட்டது. அதனால அப்படிப்பட்ட முக்குருணி விநாயகரை மதுரையிலும் நாம் வடக்கு முகமாக பார்த்து, அவர் தெற்கு முகமாக நம்மளை பார்த்து குருவாக இருந்து அருள் செய்வதை உணர்ந்து நம் அகத்திலும் அந்த அகமுக்காகிய முச்சந்தியாகிய புருவ மத்திய ஸ்தானத்தில் இருந்து அந்த விநாயகரை தனித்தலைமை கடவுளை அருட்பெருஞ்சோதி விநாயகராக கண்டு வாழ்வு பெற வேண்டும். அதற்காகத்தான் நமக்கு இந்த மனித பிறவி கிடைத்திருக்கிறது என்பதை உணர்ந்து இந்த விநாயகர் சக்தி வழிபாடை சிறப்பாக நடத்தி பேரின்பம் உற வேண்டும். இந்த உலகமெல்லாம் இன்படைதல் வேண்டும். துன்பலாம் தீர்ந்தன சுகம் பளித்தது நினை சூழ்ந்தது அருளொளி நிறைந்தே சுத்த சன்மார்க்க நிலை அனுபவம் நினைத்தே சுதந்திரமானது உலகில் வன்பலாம் நீக்கி நல் வழியலாம் ஆக்கி மெய் வாழ்வலாம் பெற்று மிகவும் மண்ணுயிரலாம் கழித்திட நினைத்தனை அன்ப உன்றன் மன நினைப்பின்படிக்கே பெருக உளவாது நீடூழி விளையாடுக அருட்ஜோதியாம் ஆட்சி தந்தம் உனை கைவிடும் ஆணை நம்மானை என்ற இன்புற திருவாக்களித்து என்னுடைய கலந்து இசையுடன் இருந்த குருவே எல்லாஞ்செய்
வல்ல சித்தாகும் மணிமன்றில் இலங்கு நடராஜபதியே என்று வள்ளல் பெருமான் அற்புதமாக இறைவனை தனித்தலைமை கடவுளை பாடி கொடுத்திருக்கின்றார். ஆகையினால இனிமே எல்லோருக்கும் துன்பலாம் தீர்ந்து விட்டது, சுகம் பலித்து விட்டது, சுத்த சன்மார்க்க நிலை அனுபவம் கிடைத்து விட்டது, அருள் ஒளி நம்மை சூழ்ந்து இருக்கிறது என்ற அனுபவம் கிடைத்து விட்டது அந்த விநாயக சதுர்த்தியின் மூலமாக. அதனால் இந்த உலகத்துல வன்னெறியெல்லாம் ஒழிதல் வேண்டும், நன்னெறி தழைத்தல் வேண்டும், மெய் வாழ்வு தழைத்தல் வேண்டும். அந்த மெய் வாழ்வாகி ஆன்ம வாழ்வுதான் மெய் வாழ்வு என்று சொல்ல உண்மை நெறி வாழ்வு உலகத்தில் தலைத்திடல் வேண்டும். அதனால் களிப்பாகிய பேரின்ப சித்தி பெருவாழ்வு எல்லா உயிர்களும் பெற்று வாழுதல் வேண்டும் என்று நாம் இறைவனிடத்திலே விநாயக பெருமானிடத்திலே வேண்டி பிரார்த்தித்துக் கொள்வோம் என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்கின்றேன். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா விரதம் குவளையமலா ஓங்குக, என அடுத்தார் சுகம் வாய்ந்திடல் வேண்டும், எவ்வுயிரும் இன்படைதல் வேண்டும், உலகில் வன்பலாம் நீக்கினல் வழியலாம் ஆக்கி மெய் வாழ்வலாம் பெற்று மிகவும் மண்ணுயிரலாம் கழித்திட திருவருள் புரிதல் வேண்டும், மிகவும் மண்ணுயிரலாம் கழித்திட திருவருள் புரிதல் வேண்டும். தயவு.